வந்துட்டு கடைசி என்ன நிப்பாட்டணும். கடைசா நீங்க செகண்ட் லெவல்ல எந்த எந்த படிச்சுக்கிறேன் பார்த்துட்டு வர சொன்னேன். சொல்லுங்க. வெரி குட். ரா, ம். ஷத்து, ம். ஆம், கல்கலா, என்ன ஆஹ், ஷத்து ஷத்து என்ன வேலை? கல்கலா சரி. ரா சரி. ஷத்ர தலைப்ப சத்துனா என்ன என்ன தலைப்பு? சத்தின் தலைப்பு அடிச்சா அப்படின்னா என்ன விலங்கல்ல? உண்ணா அதுலயா ஷத்துடா உண்ணா அப்படியா? ஷத்து வந்தா உண்ணா செய்யணும் எப்படியா தலைப்பு? தலைப்பு விரிவென்ன விலங்கல்ல. ஷத்துன்னு தான் சொன்னேன் நான். இப்ப கல்கலாண்டு சொன்னா விளங்குது. கல்கலாண்டு சொன்னா கலக்கி ஓதுறது சட்டம் நோண்டிக்குன்னு விளங்குது. இப்ப ராண்டாலும் ரா வந்தா உண்டு ராவ வல்லினமா ஓதுறது அல்லது மலினமா ஓதுறது என்று சரி விளங்குது. அதே போல ஷத்துண்டா என்ன செய்யற? ஷத்துண்டா ஆஹ், ஷத்து வசனத்துல ம். ஷத்து வந்தேன்னு சொன்னா நாங்க என்ன உண்ணா செய்வோம். சரி, சரி. எங்க வந்தாலும் சரி, எதுக்கு வந்தாலும் உண்ணா செய்யணும் அப்படித்தானே? அதான் சத்து சட்டம். தலைப்பு சரியா சொன்னா ஆஹ், தலைப்பு பிழை. அதான் அடுத்த பேரு. ஷத்து என்ற தலைப்பு பிழை. ஏன் போல? இப்ப கல்கலான நான் சொன்ன விளங்கி தானே? கல்கலான்னு சொன்னா விளங்குது. கல்கலா கலக்கோணம். கல்கலா கழுத்து கழிக்கும். அஞ்சு எழுத்து கழிக்குது. அப்படி எங்களுக்கு சொல்லிக் கொண்டு போயிடும். அப்புறம் ராண்டா ராண்டா ராவ வல்லினமா ஓதுறது அல்லது அந்த ராவ மெல்லினமா ஓதுற சட்டம் மிகுது. அது சரி. இப்ப அதே மாதிரி ஷத்துன்னா என்ன சட்டம்? ஆம், ஓ- வசனத்துல ஷத்து வந்தேன்னு சொன்னா நாங்க ஆஹ், ஷத்துன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? கேட்டு டாக்டர் கேட்டேன். நீங்க இந்த பார்த்து இல்ல. சட்டத்தை நீங்க சரியா பார்த்து இல்ல. நான் நாங்க செகண்ட் லெவல் ஓதினதை பார்த்துட்டு வந்தேன். இப்ப நான் இப்ப தேர்ட்ல ஒரு கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன் தேர்ட் லெவல்ல ஒரு கேட்கிறேன். இல்ல. இல்ல. ம். ஆஹ், சரி பார்க்கணும். அப்படியா? மறந்துட்டேன்.
ஈஸியான விஷயம் பிழை ஏமாண்ணா. சத்து வர இடத்துல உன்னா செஞ்சு ஓதப்படா பிழை. அப்படி தலைப்பொண்டு இல்லை. நீ அப்படி சொன்னா பெரிய பிழை அது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவேன். இப்ப இந்த வசனத்தை பாருங்களேன். வாங்க. இதுல பாருங்களேன். கல்லண்டு உண்ணா செய்யணும். நீ சொன்ன அப்படிதான். சண்டை செய்யப்பட்ட எழுத்து வந்தா உண்ணா செய்யணும். சரியா அப்படி வருது. இல்ல, நாங்க வசனத்துல ஆம், வசனத்துல நூன் இல்லாட்டி மீன் வந்தா நாங்க ஒன்னா செய்வோம். வசனத்துல மீம் அல்லது நுண்ணதான் உண்ணா செய்யணும். அப்படியா? இல்ல, சத்தெல்லாம் தேவையில்லை. வசனத்துல நூனுக்கும் மீமுக்கும் ஷத்து செஞ்சு வந்து என்னது சொன்னா நாங்க ஒன்னா செஞ்சு வரோம். அப்ப தலைப்பு எப்படி வரணும்? ம். ஆஹ் ஏதாவது காணும். இப்ப நான் சொன்னது வந்து சத்துர ஆம், சத்துர சட்டத்துக்கு போற. எதுக்கு வர்றது பாத்தீங்களா? அது எதனா அப்படியா? எனக்கு ஆ அப்படி விளங்குது இல்லையா? அப்படி விளங்குது இல்லை விளங்கு அப்படியா? எதுக்கு போறேன்ட்டு? விளங்கு சொன்னது பிரச்சனை. நீங்க சொல்றது உங்களுக்கு விளங்குது இல்லைடா. சொன்னீங்க இப்ப கடைசி என்ன சொன்னீங்க? இல்ல, நான் இப்ப நாங்க சுகுன் செய்யப்பட்ட நூனும் மீனும் வந்து இன்னொரு சட்டம் படிச்சு அது ஆ, வந்து இது வந்து அசுலுக்கு போமா இல்லாட்டி ஷத்துக்கு போமா, ஆ, அதான் கேட்டேன். அந்த குழப்பம் அப்ப சுக்கூனும் சத்தும் தெரியாது. ஆக குழப்பம். எது சுக்கூன் எது சத்து? அது இல்ல இல்ல, விளங்கிட்டு. ரைட்டா? ஆஹ், அதானது திடீர்னு விளங்கிட்டு. இவ்வளவு நேரம் கேட்டு கேட்டு விளங்காது திடீர்னு விளங்கிட்டே விஷயம். நான் அப்படிதான். நான் அஹ், நான் இப்ப சொன்னதுல வந்து ஆ, மீம்லயும் நூன்லயும் ஷத்து வந்த தான் நாங்க உண்ணா செய்வோம் அதுல விளங்குச்சு. ஆ, இப்ப நூனுக்கும் மீனுக்கும் ஷத்து வந்ததுனால அது ஷத்துர சட்டத்துக்கு போகும். ஆஹா.
அப்ப விளங்குதா? ஷத்து வந்தா தான் இதுக்குள்ள வரணும். சதுர சட்டம். அஹ், சதுர சட்டம்ல. ஷத்திர சட்டத்துல வரணும். சத்திர சட்டத்துல வரணும். ஷத்து வந்திக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சுக்கூன் செய்யப்பட்ட நூன் மீம் வந்துச்சுன்னா சுக்குன் செய்யப்பட்ட என்ற சட்டத்துக்கு ஆஹ் போகும். இது ரெண்டு வித்தியாசம். சரி, நான் துவங்க பாப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். كلا إن الإنسان ليطغى. சரி போதுங்க. كلا إن الإنسان ليطغى. ஏத்துகா எத்தனை செகண்ட் இடணும்? ஒரு செகண்டுக்கு. ஏன் ஒரு செகண்ட்? ஏண்டா நாங்க மதுரை அடையாளமா சைலண்ட் மாதிரி. அதனால நாங்க ஃபத்தா மத்துக்கு நார்மலா எத்தனை செகண்டுக்கு நீட்டுறோமோ அந்த செகண்டுக்கு நீட்டுவோம். சைலண்ட் மாதிரி தான் விலங்கல்ல, என்ன சைலண்ட் மாதிரி? நாங்க வந்து ஆம், மத் மதுர அடையாளத்துல சட்டத்தை என்ன செய்ய மாட்டோம். 3 செகண்டுக்கு நாங்க நீட்ட மாட்டோம். ஏது அதான் கிடையாது. அதே அதான் அதான் ஏன்- கேட்கணும். ஏன் அது அப்படி 3 செகண்ட் இட மாட்டோம்? ஏண்டா நாங்க மதுர அடையாளமா நாங்க அத வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதோட கிட்ட. இன்னும் விலங்குது இல்ல, அது மத்திய சட்டம் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க ஃபத்த மதுர அடையாளம் அது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ம். அஹ், மத்து ஃபத்த மத்து வந்து சொன்னா நாங்க நார்மலா ஒரு செகண்டுக்கு தான் நீட்டுவோம். அதனால ஒரு செகண்டுக்கு நீட்டுவோம் இதை. ம். அது வேற என்ன சரக்கு படிச்சிருக்கீங்க கொண்டு? கல்கலான்னு சொன்னீங்க, ராண்டு சொன்னீங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனும் மீனும். எல்லாம் படிச்சாச்சு அப்படியா? அஹ், சுக்கூன் சேப்பர் நூன் மீம்லாம் படிச்சு முடிஞ்சே அப்படியா? அஹ், அப்ப என்ன படிக்க இப்ப? எல்லாம் படிச்சு முடிஞ்ச இப்ப? ஹம், அல்லாரலா படிச்ச. ஆ? அல்லாரலா படிச்ச அப்புறம் அதை படிச்சதா? அஹ், நாங்க அத முடிக்கல. ஏண்டா நாங்க ஏற்கனவே ஹம், படிச்ச சட்டம் அதை மறுவா படிக்கிறேன். ம். நாங்க ஏற்கனவே படிச்ச சட்டங்கள் எல்லாம் நாங்க மறுவா படிக்கிறோம். அதனால அந்த சொன்ன சட்டங்களோட நாங்க இன்னும் முடிக்கல. ம். ஏன் திரும்பி நான் மீறி கொண்டு வரோம்? ஏண்டா நான் மறந்துட்டேன். ஆ? ஏண்டா நான் மறந்துட்டேன். நீங்களா இப்பயே மறந்தானே ஐயா? நான் எவ்வளவு கேள்வி கேட்டீங்க? நான் எவ்வளவு கேள்வி கேட்டீங்க? அதே எவ்வளவு பாஸ்டா மறக்குறேன்? அஹ், ஏன் எவ்வளவு பாஸ்டா மறக்குறேன்? ஏதா? சரியா ம். சரியா தெரியுமா? சரியா. தெரியும். ஹாய். கல்கலாட 2வது முறைய அடுத்த கிளாஸுக்கு கண்டினியூ பண்ணுவோம். நிறைய கேள்விக்கா. அப்போ இன்னைக்கு ஸ்டார்டிங் குழப்பமாகி நான் தான்
விட எடுத்தது இப்ப சத்து என்ற தலைப்பெல்லாம் குழப்பமாயிடு. அப்படி ஆகப்படாது. ஆ, அப்படி நீங்க குழம்பி திருப்பி வரப்படாது. நீங்களாகவே சரியா செல்ற அமைப்புக்கு வந்துடணும். அதான் முக்கியம். ஆ, சில அடுத்த கிளாஸ்லயும் ஓத இன்றைக்கு ஃபுல்லா கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல ஓதையும் தந்து விடுதலை கேட்பேன். ஆ. அதுக்கு என்ன செய்யணும் இப்ப? சும்மா வரணும் இல்ல அப்படியா? இல்ல, ரெண்டாவதுல இருந்து வர பேத்து சத்தியம் அடுத்த சட்டங்களை பார்த்துட்டு வரணும். சந்தியும் அடுத்த கல்கலா வரைக்கும் முடிந்த சட்டங்களை மட்டும் சரி நல்லா பார்த்துட்டு பார்த்து வரணும். ப்ரிப்பேர் ஆயிட்டு வராங்க. ஆ, ஓகே, சாரி. நாளைக்கு